எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தனது ஜனநாயக கடமையை ஆற்றி வருகிறார். அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் வாக்குகளை செலுத்தி வரும் நிலையில் தற்போது எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தனது ஜனநாயக கடமையை ஆற்றியிருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தனது ஜனநாயக கடமையை ஆற்றியிருக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவானது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் தங்கள் வாக்குகளை செலுத்தி வருகின்றனர். தற்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனது ஜனநாயக கடமையை ஆற்றியிருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மொத்தம் 234 தொகுதிகளுக்கான சட்டமன்ற வாக்குப்பதிவானது ஒரே கட்டமாக நடைபெற்று வருகிறது. காலை முதலே பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள், திரைப்பிரபலங்கள் அனைவரும் தங்கள் ஜனநாயக கடமையை ஆற்றி வருகின்றனர். தற்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய வாக்கை செலுத்தி இருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தனது ஜனநாயக கடமையை ஆற்றி இருக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவானது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. காலை முதலே தங்கள் ஜனநாயக கடமையை அரசியல் கட்சித் தலைவர்கள், திரைப்பிரபலங்கள், பொதுமக்கள் தங்கள் ஜனநாயக கடமையை ஆற்றி வருகின்றனர். தற்போது எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய வாக்கை செலுத்தி இருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சேலம் சிலுவம்பாளையத்தில் உள்ள வாக்குச்சாவடியில் எடப்பாடி பழனிசாமி தனது மனைவி, மகனுடன் வாக்களித்திருக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஜனநாயக கடமையை அவர் ஆற்றி இருக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சேலம் சிலுவம்பாளையத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தனது மகன் மற்றும் மனைவியுடன் வாக்கினை செலுத்தி இருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. அரசியல் கட்சி தலைவர்கள் சேலம் சிலுவம்பாளையத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தனது ஜனநாயக கடமையை ஆற்றி இருக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் அரசியல் கட்சித் தலைவர்கள், திரைப்பிரபலங்கள், பொதுமக்கள் என அனைவரும் வாக்களித்து வருகின்றனர். சேலத்தில் எடப்பாடி பழனிசாமி தனது மனைவி மற்றும் மகனுடன் ஜனநாயக கடமையை ஆற்றியிருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சேலம் சிலுவம்பாளையத்தில் தமது வாக்கினை எடப்பாடி பழனிசாமி பதிவு செய்திருக்கிறார். தனது மகன் மற்றும் மனைவியுடன் தனது ஜனநாயக கடமையை ஆற்றியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. அரசியல் கட்சி தலைவர்கள், திரைப்பிரபலங்கள், பொதுமக்கள் என அனைவரும் தங்கள் ஜனநாயக கடமையை ஆற்றி வருகின்றனர். காலை முதலே தனது ஜனநாயக கடமையை மக்கள் ஆற்றி வருகின்றனர். தற்போது சேலம் சிலுவம்பாளையத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மனைவி மற்றும் மகனுடன் வாக்களித்திருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சேலம் சிலுவம்பாளையத்தில் எடப்பாடி பழனிசாமி தனது ஜனநாயக கடமையை ஆற்றி இருக்கிறார். தனது மகன் மற்றும் மனைவியுடன் ஜனநாயக கடமையை ஆற்றி இருக்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவானது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. 234 தொகுதிகளுக்கு ஒரே கட்டமாக வாக்குப்பதிவானது நடைபெற்று வருகிறது. அரசியல் கட்சி தலைவர்கள், திரைப்பிரபலங்கள், பொதுமக்கள் என அனைவரும் தங்களது ஜனநாயக கடமையை ஆற்றி வருகின்றனர். சேலம் சிலுவம்பாளையத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனது ஜனநாயக வாக்கினை பதிவு செய்திருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சேலம் சிலுவம்பாளையத்தில் தமது வாக்கினை எடப்பாடி பழனிசாமி பதிவு செய்திருக்கிறார். தனது மகன் மற்றும் மனைவியுடன் தனது ஜனநாயக கடமையை எடப்பாடி பழனிசாமி ஆற்றியிருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் மொத்தம் 234 தொகுதிகளுக்கு ஒரே கட்டமாக வாக்குப்பதிவானது நடைபெற்று வருகிறது. அரசியல் கட்சி தலைவர்கள், திரைப்பிரபலங்கள், பொதுமக்கள் என அனைவரும் தங்களது ஜனநாயக கடமையை ஆற்றி வருகின்றனர். இந்நிலையில் சேலம் சிலுவம்பாளையத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனது மனைவி மற்றும் மகனுடன் ஜனநாயக கடமையை ஆற்றியிருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.
சேலம் சிலுவம்பாளையத்தில் எடப்பாடி பழனிசாமி தனது ஜனநாயக கடமையை ஆற்றியிருக்கிறார். வாக்குப்பதிவானது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. மொத்தம் 234 தொகுதிகளில் ஒரே கட்டமாக தமிழ்நாட்டில் வாக்குப்பதிவானது நடைபெற்று வருகிறது. பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள், திரை பிரபலங்கள், பொதுமக்கள் என அனைவரும் தங்களது ஜனநாயக கடமையை ஆற்றி வருகின்றனர். தொடர்ந்து நம்முடைய சிறப்பு விவாத நிகழ்ச்சியை தொடர்வோம். சார், இப்ப தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ஒரு கருத்தை முன் வச்சாங்க. பெண்களுக்கான பிரதிநிதித்துவம் குறைவாக இருக்கிறது அப்படின்றத ஒரு கருத்தை முன் வச்சிருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இல்ல, பெண்களுக்கான அந்த 33% 2023 அமெண்ட்மெண்ட் பில் வந்துச்சு. அதை